தினகரன் தான் கட்சி மற்றும் ஆட்சியை வழிநடத்த வேண்டும் என்று தொண்டர்களும் பொதுமக்களும் விரும்புகிறார்கள் என்று நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பாஜக தலைமையிலான ஆட்சியில் விலை நிர்ணயம் கேட்டு போராடிய விவசாயிகள் மீது நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 6 விவசாயிகள் பலியானார்கள். விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்ற கலெக்டரை விவசாயிகள் விரட்டி அடித்தனர். கேரள சட்டப்பேரவையில் இன்று மத்திய அரசின் மாடுகள் விற்பனைக்கான தடை சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரையில் தனது காதலனுடன் சேர்த்து வைக்க கோரி கையில் சிலம்புடன் கண்ணகி போல நீதி கேட்டு ஒரு பெண் கலெக்டரிடம் புகார் அளித்தார். காய்கறி விளைச்சல் குறைவு மற்றும் பிற மாநில வரத்து குறைவால் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி விலை உயர்ந்துள்ளது. உலகின் கவனத்தையே ஈர்த்த ஜல்லிக்கட்டு போராட்டம் திரைப்படமாக உருவாக உள்ளது. நடிகை த்ரீசா மீதான சொத்து குவிப்பு வழக்கு இன்று விசாரணைக்கு வந்து அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். மியான்மர் நாட்டின் ராணுவ விமானம் நேற்று 120 பேருடன் மாயமான நிலையில் அந்தமான் கடல் பகுதியில் விமானத்தின் பாகங்களும் 3 பேரின் சடலங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. சாம்பியன்ஷிப் டிராபி கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா ஸ்ரீலங்கா அணிகள் மோதுகின்றன. இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3 மணிக்கு லண்டன் ஓவல் மைதானத்தில் நடக்கிறது. இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 128 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 22,664 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.